சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும். www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 29, 2026. தலைப்ப யதார்த்தம். கோல்டன் உரை. ஏசாயா. நீங்கள் வலதுபுறமாய்ச் சாயும் போதும் இடதுபுறமாய்ச் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். பொறுப்பு ரீதியான வாசிப்பு. ஏசாயா. நானே கர்த்தர், வேறொருவரில்லை, என்னைத் தவிர தேவன் இல்லை. என்னைத் தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும். நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. வானங்களே உயர இருந்து சொரியுங்கள். ஆகாய மண்டலங்கள் நீதியைப் பொழியக் கடவது. பூமி திறவுண்டு இரட்சிப்பின் கனியைத் தந்து நீதியுங்கூட விளைவதாக. கர்த்தராகிய நான் இவைகளை உண்டாக்குகிறேன். மண்ணோடுகளுக்கொத்த ஓடாயிருந்தும் தன்னை உருவாக்கினவரோடே வழக்காடுகிறவனுக்கு ஐயோ. களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்லத்தகுமோ? உன் கிரியையானது அவருக்கு கைகளில்லை என்று சொல்லலாமோ? நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதின்மேல் இருக்கிற மனுஷர்களை சிருஷ்டித்தேன். என் கரங்கள் வானங்களை விரித்தன. அவைகளின் சர்வசேனையையும் நான் கட்டளையிட்டேன். நான் அந்தரங்கத்திலும் பூமியின் அந்தகாரமான இடத்திலும் பேசினதில்லை. விருதாவாக என்னை தேடுங்களென்று நான் யாக்கோபின் சந்ததிக்குச் சொன்னதுமில்லை. நான் நீதியை பேசி யதார்த்தமானவைகளை அறிவிக்கிற கர்த்தர். பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது இரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து யோவான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். மத்தேயு. இயேசு வந்து திரளான ஜனங்களைக் கண்டு அவர்கள் மேல் மனதுருக்கி அவர்களில் வியாதியஸ்தர்களாயிருந்தவர்களைச் சொஸ்தமாக்கினார். சாயங்காலமானபோது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம். நேரமுமாயிற்று. ஜனங்கள் கிராமங்களுக்குப் போய்த் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டியதில்லை. நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமேயல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டுச் சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தியடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராயிருந்தார்கள். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கரைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமானபோது அங்கே தனிமையாயிருந்தார். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து
எதிர்காற்றாயிருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதைச் சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடே பேசி, திடன்கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வரக்கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக கடலின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதைக் கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்பவிசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். மார்க்கு. ஜனங்கள் மறுபடியும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அவர் தம்முடைய வழக்கத்தின்படியே அவர்களுக்கு போதித்தார். அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசு அதைக் கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடங்கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனைச் சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனுமில்லையே. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. நீ போய் உனக்கு உண்டானவைகளையெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாயிருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீஷரை நோக்கி, ஐசுவரியம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாயிருக்கிறது என்றார். ஐசுவரியவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதைப் பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். அவர்கள் பின்னும் அதிகமாய் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் இரட்சிக்கப்படக்கூடும் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். பின்பு அவர்கள் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகையில் இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார். இதோ, எருசலேமுக்கு போகிறோம். அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடே எழுந்திருப்பார் என்றார். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிறபோது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறாரென்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார்.
அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு, எழுந்து, இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். மத்தேயு. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களிலிருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை இரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே என்பதே. ஆமென். மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். யதார்த்தம் ஆன்மீகமானது, இணக்கமானது, மாறாதது, அழியாதது, தெய்வீகமானது, நித்தியமானது. ஆன்மீகமற்ற எதுவும் உண்மையானதாகவோ, இணக்கமானதாகவோ அல்லது நித்தியமாகவோ இருக்க முடியாது. பாவம், நோய் மற்றும் மரணம் ஆகியவை ஆவியின் அனுமான எதிர்முனைகளாகும், மேலும் அவை யதார்த்தத்தின் முரண்பாடுகளாக இருக்க வேண்டும். ஆவியானது உணர்வை உயர்த்தி அனைத்து உண்மைகளுக்கும் இட்டுச் செல்லும் புரிதலை அளிக்கிறது. சங்கீதக்காரர் கூறுகிறார், உன்னதத்தில் இருக்கும் கர்த்தர் பல தண்ணீர்களின் சத்தத்தை விடவும், ஆம், கடலின் வலிமையான அலைகளை விடவும் வலிமையானவர். ஆன்மீக உணர்வு என்பது ஆன்மீக நன்மையை பகுத்தறிதல். புரிதல் என்பது உண்மையான மற்றும் உண்மையற்றவற்றுக்கு இடையிலான எல்லைக்கோடு. ஆன்மீக புரிதல் மனதை, வாழ்க்கை, உண்மை மற்றும் அன்பு வெளிப்படுத்துகிறது, மேலும் தெய்வீக உணர்வை நிரூபிக்கிறது. கிறிஸ்தவ அறிவியலில் பிரபஞ்சத்தின் ஆன்மீக ஆதாரத்தை அளிக்கிறது. இந்த புரிதல் அறிவு சார்ந்ததல்ல, அறிவார்ந்த சாதனைகளின் விளைவு அல்ல, இது வெளிச்சத்திற்கு கொண்டுவரப்பட்ட அனைத்து விஷயங்களின் யதார்த்தமாகும். புலன்கள் அமைதியாக இருக்கும்போது, கடவுள், அதாவது ஆவியின் சத்தம் கேட்கிறது. நாசரேத்தின் இயேசுவின் வருகை கிறிஸ்தவ சகாப்தத்தின் முதல் நூற்றாண்டை குறித்தது, ஆனால் கிறிஸ்துவுக்கு ஆண்டுகளின் தொடக்கமோ நாட்களின் முடிவோ இல்லை. கிறிஸ்தவ சகாப்தத்திற்கு முன்னும் பின்னும் அனைத்து தலைமுறைகளிலும் கிறிஸ்து ஆன்மீக கருத்தாக, கடவுளின் பிரதிபலிப்பாக, கிறிஸ்துவை சத்தியத்தை பெற தயாராக உள்ள அனைவருக்கும் ஓரளவு சக்தி மற்றும் கிருபையுடன் வந்துள்ளார். அவர் தன்னை கடவுளுக்குச் சமமாக்கிக் கொண்டார் என்பது ஆவியின் அஸ்திவாரத்தில் கிறிஸ்தவத்தை விதைத்த அவருக்கு எதிரான யூத குற்றச்சாட்டுகளில் ஒன்றாகும். ஆவியானவர் பிதாவால் ஏவப்பட்டு கற்பித்தார். கடவுளுக்கு வெளியே எந்த உயிரையும், அறிவையும், பொருளையும் அங்கீகரிக்கவில்லை. மனிதனுக்கும் கடவுளுக்கும் உள்ள அறிவியல் உறவில், இயேசு அப்பங்கள் மற்றும் மீன்களை கொண்டு காட்டியது போல, ஒருவர் ஆசீர்வதிக்கும் அனைத்தும் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறது என்பதை காண்கிறோம். ஆவி, பொருளல்ல, விநியோகத்தின் மூலமாகும். இயேசு சிறு குழந்தைகளை நேசித்தார், ஏனென்றால் அவர்கள் தவறுகளிலிருந்து விடுபடுகிறார்கள், சரியானதை ஏற்றுக்கொள்கிறார்கள்.
வயது இரண்டு கருத்துக்களுக்கு இடையில் நிற்கிறது அல்லது தவறான நம்பிக்கைகளுடன் போராடுகிறது. இளமை உண்மையை நோக்கி எளிதாகவும் விரைவாகவும் முன்னேறுகிறது. எப்போதாவது என் விளக்கங்களை கேட்ட ஒரு சிறுமி தனது விரலை மோசமாக காயப்படுத்திக் கொண்டாள். அவள் அதை கவனிக்கவில்லை என்று தோன்றியது. அதை பற்றி விசாரித்தபோது அவள் சாதுரியமாக, பொருளில் எந்த உணர்வும் இல்லை என்று பதிலளித்தாள். சிரிக்கும் கண்களால் மூடிக்கொண்டு அவள் தற்போது, அம்மா, என் விரல் கொஞ்சம் கூட வலிக்கவில்லை என்று மேலும் சொன்னாள். அவளுடைய பெற்றோர் தங்கள் போதைப் பொருட்களை ஒதுக்கி வைத்துவிட்டு, அல்லது தங்கள் சிறிய மகள் இயற்கையாகவே அடைந்த மன உயரத்தை அடைவதற்கு மாதங்கள் அல்லது ஆண்டுகள் ஆகியிருக்கலாம். நீங்கள் கூறப்படும் சில சட்டங்களை மீறும் போது ஆபத்து இருப்பதாகச் சொல்கிறீர்கள். இந்த பயமே ஆபத்து மற்றும் உடல் விளைவுகளை தூண்டுகிறது. உண்மையில் ஒரு தார்மீக அல்லது ஆன்மீக சட்டத்தை தவிர வேறு எதையும் மீறுவதால் நாம் பாதிக்கப்பட முடியாது. ஆன்மா அழியாதது, மற்றும் மரண மனம் மனிதர்கள் இறக்கும் நேரங்கள், காலங்கள் மற்றும் நோய்களின் வகைகளை சட்டமாக்க முடியாது என்ற புரிதலால் மரண நம்பிக்கையின் சட்டங்கள் அழிக்கப்படுகின்றன. கடவுள் சட்டமியற்றுபவர், ஆனால் அவர் காட்டுமிராண்டித்தனமான குறியீடுகளின் ஆசிரியர் அல்ல. எல்லையற்ற வாழ்க்கை மற்றும் அன்பில் நோய், பாவம் அல்லது மரணம் எதுவும் இல்லை, மேலும் நாம் எல்லையற்ற கடவுளில் வாழ்கிறோம், நகர்கிறோம், நம் இருப்பை கொண்டுள்ளோம் என்று வேதம் அறிவிக்கிறது. நோயை ஒரு சட்டவிரோதமாக தள்ளிவிட்டு நிரந்தர நல்லிணக்கத்தின் விதியை கடைப்பிடிப்போம். கடவுளின் சட்டம் தெய்வீக அதிகாரத்தால் ஒருபோதும் விதிக்கப்படாத ஒரு அநீதியான தண்டனையை ரத்து செய்வது மனிதனின் தார்மீக உரிமை. உடல் ஆரோக்கிய விதிகளை மீறுவதற்கு தண்டனைகளை விதிக்கும் பிழையை கிறிஸ்து இயேசு நிராகரித்தார். அவர் தெய்வீக அதிகாரம் இல்லாத மனித ஒப்புதல் மட்டுமே கொண்ட ஆவியின் இணக்கங்களுக்கு எதிரானதாக கூறப்படும் பொருள் விதிகளை ரத்து செய்தார். மனித உணர்வுக்கு முன்னால், மனிதனைப் போலவே அனைத்து உயிரினங்களும் இழக்கும் விகிதத்தில், மனிதன் அதன் எஜமானனாக மாறுகிறான். அவர் உண்மைகளின் தெய்வீக உணர்வுக்குள் நுழைகிறார். மேலும் நோயுற்றவர்களை குணப்படுத்துதல், இறந்தவர்களை எழுப்புதல் மற்றும் அலையின் மீது நடப்பது போன்ற இயேசுவின் இறையியலை புரிந்துகொள்கிறார். இந்தச் செயல்கள் அனைத்தும் பொருள் என்பது பொருள் என்ற நம்பிக்கையின் மீது இயேசுவின் கட்டுப்பாட்டை வெளிப்படுத்தின. அது வாழ்க்கையின் நடுவராகவோ அல்லது எந்தவொரு இருப்பின் கட்டமைப்பாளராகவோ இருக்கலாம். கிறிஸ்து அல்லது சத்தியம் மரணத்தை வென்று இன்னும் வெல்கிறது என்பது, பயங்கரங்களின் ராஜா என்பது ஒரு மரண நம்பிக்கை அல்லது பிழை என்பதை நிரூபிக்கிறது. இது சத்தியம் வாழ்க்கையின் ஆன்மீக ஆதாரங்களுடன் அழிக்கிறது, மேலும் இது புலன்களுக்கு மரணம் என்று தோன்றுவது ஒரு மரண மாயை என்பதை இது காட்டுகிறது. ஏனென்றால் உண்மையான மனிதனுக்கும் உண்மையான பிரபஞ்சத்திற்கும் மரண செயல்முறை இல்லை. பாவ நம்பிக்கைகள் பரலோக ராஜ்யத்தில் நித்திய நல்லிணக்கத்தில் நுழைவதை விட ஒட்டகம் ஊசியின் கண்ணில் செல்வது எளிது. கடவுள் உங்களை பாவத்தை விட உயர்ந்தவர்களாக ஆக்கினார், மனிதனை ஆளுகிறார் என்பதால் உங்களை பாவத்தை விட உயர்ந்தவர்களாக கருதுவது உண்மையான ஞானம். பாவத்திற்கு பயப்படுவது என்பது அன்பின் சக்தியையும் கடவுளுடனான மனிதனின் உறவில் இருக்கும் தெய்வீக அறிவியலையும் தவறாக புரிந்து கொள்வதாகும். அவருடைய அரசாங்கத்தை சந்தேகித்து அவருடைய சர்வ வல்லமையுள்ள பராமரிப்பை அவநம்பிக்கை கொள்வது. நோய் மற்றும் மரணத்தை விட உங்களை உயர்ந்தவர்களாக கருதுவது சமமாக ஞானமானது, மேலும் அது தெய்வீக அறிவியலுக்கு ஈர்ப்புடையது. நீங்கள் கடவுளை முழுமையாக புரிந்துகொண்டு
அவை அவருடைய படைப்பின் ஒரு பகுதி அல்ல என்பதை அறியும்போது அவற்றுக்கு பயப்படுவது சாத்தியமற்றது. பொருளில் உயிர், உண்மை, அறிவு அல்லது பொருள் எதுவும் இல்லை. அனைத்தும் எல்லையற்ற மனமும் அதன் எல்லையற்ற வெளிப்பாடே ஆகும், ஏனெனில் கடவுள் அனைத்திலும் எல்லாம். ஆன்மா என்பது அழியாத உண்மை. பொருள் என்பது மரண பிழை. ஆன்மா என்பது உண்மையானது மற்றும் நித்தியமானது, பொருள் என்பது உண்மையற்றது மற்றும் தற்காலிகமானது. ஆன்மா என்பது கடவுள், மனிதன் என்பது அவரது உருவமும் சாயலும். எனவே மனிதன் பொருள் அல்ல, அவன் ஆன்மீகம். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில், தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும், பாவத்தை கண்டிப்பதிலும், உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து, எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்கதரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும், மேலும் கடவுளுக்கும், அவரது தலைவருக்கும், மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.